ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் கிருஹே விஷ சிகித்சா உரை வழங்குபவர் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் புவனேஸ்வரி கல்யாணராமன் அவர்கள். भोसर्प भद्र भद्रं ते दूरं गच्छ महाविश ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாந்தே ஆஸ்தீகவச்சனம் ஸ்மர என்று ஜனமேஜயன் செய்த யஜ்ஞத்தின் முடிவில் அஸ்தீகருக்கு கொடுத்த வச்சனத்தை நினைவுறுத்தி, பாம்புகள் நம்மை பாதுகாக்கட்டும், தொல்லை கொடுக்காமல் இருக்கட்டும் என்ற இந்த ஸ்லோகத்துடன் ஆரம்பிக்கலாம். ஒரு முக்கிய பொறுப்பு துறப்பு. வீட்டில் விஷ மருத்துவம் எனும் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நம் நாட்டில் இருக்கும் அற்புத மருத்துவ முறைகளை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வது மட்டுமே. யாரும் முறையான மருத்துவ மேற்பார்வையின்றி விஷ மருத்துவத்தை கையாள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோல்டன் ஆர் எனப்படும் விபத்து நிகழ்ந்த 4 மணி நேரத்திற்குள் மருத்துவத்தை மேற்கொண்டால் விஷத்தின் தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கும் எளிதாக இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் மருத்துவத்தை நாடுகிறோமோ அவ்வளவு நலம் என்பதை உணர்ந்து விரைவாக செயலாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாதத்தில் 1400 தற்கொலைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதில் 34% விஷம் அருந்துவதால் நிகழ்வதாகவும் தமிழ்நாடு அரசின் நஞ்சு பேராண்மை கையேடு, அதாவது ஹேண்ட்புக் ஆஃப் பாய்சனிங் மேனேஜ்மெண்ட் கூறுகிறது. அதிலும் 15 முதல் 19 வயது வரை உள்ள 11 வயதில் உள்ள இளைஞர்கள் அதிகம் தற்கொலைகளை நாடுவதாகவும் அந்த கையேடு கூறுகிறது. ஸ்தாவரம் ஜங்கமம் யச்ச கிருத்ரிமம் சாப்பி யத்விஷம் என்று சுஷ்ருத சம்ஹிதை விஷங்களை 3 விதமாக பிரிக்கிறது. இதில் ஸ்தாவரம் என்பது தாவர வகை விஷங்களையும், ஜங்கமம் என்பது பூச்சிகள், பாம்புகள், எலிகள் போன்ற விலங்கின விஷங்களையும், கிருத்ரிமம் என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட விஷங்களையும் குறிக்கும். பூச்சிக்கொல்லி விஷங்களையும் மருந்துகளை அதிகமாக உட்கொள்ளும் ட்ரக் ஓவர்டோஸையும் கிருத்ரிமம் குறிப்பிடுகிறது என்று கொள்ளலாம். தாவர வகை விஷங்களில் தென்னிந்தியாவில் சுய தீங்கிற்காக, அதாவது தற்கொலை எண்ணத்துடன் பயன்படுத்தப்படும் செடிகள் பொன்னரளி, ஓடுவந்தலை, ஊமத்தை, எட்டி, குந்துமணி ஆகியவை என்று நஞ்சு பேராண்மை கையேடு குறிப்பிடுகிறது. நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், கூம்பு மூக்கு விரியன் ஆகிய 5 வகை பாம்புகளின் விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு வரப்படுவதாக அந்த கையேடு குறிப்பிடுகிறது. தாவர விஷம் அருந்தியோ விஷக்கடியால் பாதிக்கப்பட்டோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் பலர் வழியிலேயே உயிரிழந்து விடுவதை பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உலகெங்கிலும் உள்ள மலைவாழ் மக்களும் கிராமப்புறத்தில் இருக்கும் மக்களும் அந்தந்த இடத்தில் இருக்கும் பச்சிலைகளையும் மூலிகைகளையும் வைத்தே முதல் உதவியும் மருத்துவமும் பார்த்து குணமடையச் செய்வதை பார்க்கிறோம். இதை கருத்தில் கொண்டே உலக சுகாதார மையம், அதாவது WHO-வும் பாரம்பரியமான மருத்துவ முறைகளிலும் நாட்டுப்புற மருத்துவ முறைகளிலும் உபயோகப்படுத்தப்படும் தாவரங்களை பட்டியலிட முடிவெடுத்துள்ளது. அதன்படி நம் நாட்டிலும் அஸ்ஸாம், சத்தீஸ்கர், கேரளா, ஒடிஷா, தமிழ்நாடு போன்ற எல்லா இடங்களிலும் அந்தந்த இடங்களில் உபயோகப்படுத்தப்படும் மூலிகைகளை பட்டியலிடும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அறிவியல் இதழ்களில் வெளியிடப்பட்டுள்ளன. அஸ்ஸாமில் நிகழ்த்தப்பட்டுள்ள ஓர் ஆய்வுக் கட்டுரையில் ஊமத்தை, பொன்னரளி, முள்முருங்கை, சில வகை காளான்கள், மூங்கில் போன்ற தாவர வகை விஷங்களுக்கு ஹைபிஸ்கஸ் சப்டரிஃபா என்கிற செம்பருத்தி செடியின் இலைகள் மற்றும் பூக்களின் சாற்றினையும், சிட்ரஸ் ஸ்பீஷீஸ் அதாவது நாரத்தை பழ வகைகளின் சாற்றினையும், டாமரிண்டஸ் இண்டிகஸ் எனப்படும் புளியம்பழ சாற்றினையும் விஷமுறிவிற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. மற்றொரு ஆய்வுக் கட்டுரையில் அஸ்வமர எனப்படும் வெள்ளை அரளியின் விஷத்திற்கு எருமை தயிரை வெல்லத்துடன் உட்கொள்ள கொடுப்பது தெரிய வருகிறது. கேரள மருத்துவத்தில் ஊமத்தை விஷத்திற்கு சங்கேரீஸ்வரசம் எனப்படும் புளியாரை கஷாயத்தை கொடுக்கிறார்கள்.
புளியாரை கீரை உணவில் சமைத்தும் சாலடாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸாமிலுள்ள சிங்கசான் மலைகளில் வாழும் கர்பி இனத்து பழங்குடி மக்கள் பாம்புக்கடி விஷங்களுக்கு சர்ப்பகந்தா இலைகளையும் நறுமண இஞ்சியையும் உசிலமரத்தின் பட்டைகளையும் தண்டுகளையும் அந்திமந்தாரையின் இலைகளையும் வசம்பு தென்பச்சுளி காட்டுவள்ளிக்கிழங்கு ஆகியவற்றையும் உபயோகப்படுத்துவது தெரிய வருகிறது. இதில் நறுமண இஞ்சியை பாம்பு கடிக்கு பயன்படுத்தும் முறை கர்பி இனத்து மக்களிடையே மட்டும் வழக்கத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கம்பளிப்பூச்சியின் ரோமங்கள் பட்டால் விளையும் எரிச்சலுக்கும் வலிக்கும் இஞ்சியையோ அரிசியையோ அரைத்து பூசும் வழக்கம் அந்த மக்களிடையே உள்ளது. ஹைபிஸ்கஸ் சப்டரிஃபா வகை செம்பருத்தி இலைகளை அரைத்து தடவினால் தேனீ கொட்டினாலும் எறும்பு கடியினாலும் ஏற்படும் வலியை கட்டுப்படுத்தலாம். அட்டைப்பூச்சி கடிகளுக்கு புகையிலையை அரைத்து பூசியும் எச்சிலை தடவியும் நிவாரணம் காணலாம். நாய்க்கடிக்கு நீலிச்செடியின் இலைகளும் ஊமத்தம் பழம் சாறும் தொட்டார்ச்சினிங்கியின் வேர்களும் மிளகும் நறுமண இஞ்சியும் பயன்படுத்தப்படுகின்றன. சிலந்தி பூச்சி கடிக்கு பூண்டை அரைத்து பூசுவது ஒரு சிறந்த முதல் உதவி ஆகும். இங்கே ஒரு சிறிய துணுக்குச் செய்தி. உலகில் நம்பர் 1 ஃபோபியாவாக கருதப்படுவது அரக்னோஃபோபியா எனப்படும் சிலந்தி பூச்சியை பற்றிய பயம்தான். அதற்கு பின்தான் 2ஆம் இடத்தில் பாம்புகளை பற்றிய பயமான ஒஃபிடியோஃபோபியா வருகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கூற்றுக்கேற்ப அரிசி, இஞ்சி, மஞ்சள், மிளகு, துளசி போன்றவை மருந்தாக உபயோகப்படுத்தப்படுகின்றன. வள்ளிக்கிழங்கும் ஒரு மருந்தாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வள்ளிக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் பஞ்சகாலத்தில் உணவாக பயன்படுத்தப்பட்டன. அதனால் அவை வீட்டுத் தோட்டங்களில் விளைவிக்கப்பட்டன. நாட்டுப்புற மருத்துவத்தில் மட்டுமல்லாமல் காஷ்யப சம்ஹிதை என்னும் பாஞ்சராத்திர ஆகம நூலிலும் பாம்பு கடிக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆயுர்வேத தாவர மாற்று மருந்துகளில் அரிசி, கருப்பு உளுந்து, கொள்ளு, கல்லுப்பு, பால், தயிர், வெண்ணெய், நெய், வெல்லம், புளி, ஜீரகம், கடுகு, பட்டை, மிளகு, திப்பிலி, வாழைத்தண்டு, பாகற்காய், தாமரைத்தண்டு, தேன், இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் போன்றவையும் இடம்பெற்றிருக்கின்றன. அரிசி கஞ்சியும் சாதமும் நஞ்சை முறித்தலுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே தனித்தனியாக அல்லாமல் 4 to 20 வரையுள்ள பொருட்களின் கூட்டு மருந்தாக உபயோகப்படுத்தப்படுகின்றன. இதில் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால் 10க்கும் மேற்பட்ட கூட்டு மருந்துகளில் ஹிங்கு என்கிற பெருங்காயம், லோணம் என்கிற கடல் உப்பு, பால், நெய், பூண்டு, இஞ்சி, தேன் ஆகியவை சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஔஷதராஜ என கூறப்படும் பெருங்காயத்தை எச்சிலுடன் சேர்த்து மூக்கில் வைத்தால் நொடியில் நல்ல பாம்பின் விஷம் தீரும். ஔஷதராஜ சகாய ஜலேன தார்வி விஷம் சமயேத் க்ஷணமேவ என்கிறது காஷ்யப சம்ஹிதை. வீட்டு சமையற் பொருட்களான பெருங்காயம், பூண்டு, சுக்கு, மிளகு, திப்பிலி, மல்லி விதைகள் ஆகியவற்றை மண்ணுடன் சேர்த்து அரைத்து மாத்திரைகளாக்கி அவற்றை தார்வீகர, மண்டலி, ராஜீல ஆகிய 3 வகை பாம்புகளின் விஷத்திற்கும் மருந்தாக பரிந்துரைக்கிறது காஷ்யப சம்ஹிதை. ஹிங்குலம், லசுனம், வியோஷம், தான்யா, மிருத் குலிகாஸ்ததா என்று கூறுகிறது. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் ஹிங்கு எனப்படும் பெருங்காயம் தார்வீகர எனப்படும் நல்ல பாம்பு வகைகளுக்கு மட்டுமே உள்ள மாற்று மருந்துகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. தார்வீகர விஷம் நியூரோடாக்சிக் எனப்படும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விஷமாகும். அண்மையில் நத்தைகளின் மீது மேற்கொண்ட ஆய்வில் பெருங்காயத்தின் நியூரோ புரொடெக்டிவ் ஆக்டிவிட்டியை பதிவு செய்திருக்கிறார்கள். நியூரோ புரொடெக்டிவ் விளைவுகளை கொண்ட பெருங்காயம் நியூரோடாக்சிக்கான தார்வீகர வகை விஷங்களுக்கு உகந்த தேர்வு என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்வந்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் உள்ளது. வெண்ணெய், உப்பு, தேன், திரிகட்டு எனப்படும் சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் செய்த பானத்தை எல்லாவித மண்டலி வகை பாம்பு கடிகளுக்கும் மருந்தாக சொல்லியிருக்கிறார்கள். சுண்டி, மரீச்சி, பிப்பல்யா, சைந்தவம், சமபாககம், நவநீதேன லேபேன மண்டலீனாம் விஷம் ஹரேத் என்று சொல்லியிருக்கிறது. நவாத்பிஹி கப நிர்யாசம் பக்துவா லிம்பேத் பிபேதபி என்று வெறும் வெந்நீரை கூட ஸ்வேத மண்டலி பாம்பு வகை கடிக்கு மருந்தாக கூறப்பட்டிருக்கிறது.
அப்ரகம் व्रीहि शुभ्राश्म கோத்ரவம் ததி பேஷிதம் ஜம்பீரஸ்ய ரசே பக்வம் சோபஹ்ருத் சிந்துயுக் பிபேத் என்று இஞ்சி உப்பு அரிசி சாதத்தை தயிருடன் கலந்து எலுமிச்சை சாறுடன் சமைத்து பானமாக உட்கொண்டால் சோபமண்டலி வகை விஷத்தினால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் என்று கூறுகிறது. உமியை இளநீருடன் சேர்த்தரைத்து வீக்கத்தின் மேல் தடவினாலும் வீக்கம் குறையும். லேபாத்துஷம் நாரிகேள ரசோ மண்டலி சோபஹுருது என்று கூறப்பட்டிருக்கிறது. தேன் எல்லாவித விஷங்களையும் முறிக்கும் என்று சுஷ்ருத சம்ஹிதையும் அஷ்டாங்க ஹிருதயமும் கூறுகின்றன. அதேபோல நெய்யும் எல்லாவித விஷ முறிவுக்கும் ஏற்றது என்று சரக்க சம்ஹிதை, சுஷ்ருத சம்ஹிதை, அஷ்டாங்க சம்ஹிதை ஆகிய நூல்கள் கூறுகின்றன. எந்த விதமான விஷமாக இருந்தாலும் நெய்யை பருக கொடுத்துவிட்டால் அது வயிற்றில் உள்ள விஷத்தை சுற்றி ஒரு உரையாக இருந்து இரத்தத்தில் உறிஞ்சப்படாமல் தடுக்கிறது என்று நவீன மருத்துவத்தில் கூட நெய்யை பிசிக்கல் ஆன்டிடோட்டாக உபயோகப்படுத்துகிறார்கள். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம் என்ற பழமொழியே இருக்கிறது. மிளகு எண்ணெயின் புகையை புகையிலையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட உபயோகிக்கலாம் என்பது வியப்புக்குரிய செய்தி அல்லவா? நாம் அன்றாடம் தூக்கி எறியும் புலிக்கொட்டையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை கட்டுவிரியன் விஷக்கடியின் மேல் ஊற்றினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறைகின்றன என்று ஒரு ஆய்வுக்கட்டுரை கூறுகிறது. புலிச்சாற்றை சுண்ணாம்புடன் அரைத்து தடவினால் தேள்கடியின் விளைவுகளிலிருந்து மீளலாம் என்று இன்னொரு ஆய்வுக்கட்டுரை கூறுகிறது. வீட்டிலேயே எளிதாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் மருத்துவ துன்மையை உணர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு சரியான விகிதத்தில் மருந்துகள் தயாரிக்கப்பட்டால் நவீன மருத்துவர்களும் அவற்றை உபயோகப்படுத்த தயங்க மாட்டார்கள். விஷத்தினால் ஏற்படும் உயிர் இழப்புகளும் வெகுவாக குறைந்துவிடும் என்று நம்பலாம். மேலும் மருத்துவ குணம் கொண்ட எல்லா உணவுப் பொருட்களையும் அன்றாடம் உணவில் சேர்த்து கொண்டால் அதனால் இம்யூனிட்டி எனப்படும் எதிர்ப்பு சக்தியும் மிகுந்து விஷத்தின் வீரியம் நம் உடம்பில் குறைவாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. நம் பாரம்பரிய உணவு முறைகளையும் மருத்துவ முறைகளையும் கையாண்டால் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது திண்ணம் அல்லவா? ஓம் சர்வே வை சுகினஸ் சந்து சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கமாப்னுயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கிருஹே விஷ சிகித்சா. உரை வழங்கியவர் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் புவனேஸ்வரி கல்யாணராமன் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.